ஓம் சிவாய நம. சிம்ம ராசி. ஸோ சிம்மக்காரங்க அவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னும்பொழுது, அதுக்கு அடிப்படையில ஒரு காரணம் இருக்குன்னா, அது ஈகோவா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஈகோவால தான் அவங்க வாழ்க்கையில இந்த கர்மாவே வந்து ஆக்டிவேட் ஆகுற இடமே அவங்களோட ஈகோ கிட்ட தான். ஸோ உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கு சமமா ஈகோவும் இருக்கும்ன்றது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. உங்க வீட்ல இருக்கவங்களுக்குமே பிரச்சனை வந்ததுன்னா, உடனே வந்து நீங்க இறங்கி போக மாட்டீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ தவறு உங்க மேலேயே இருந்தாலும், நான் எதுக்கு இறங்கி போணும்? அவங்க வந்து பேசிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. இதனால தான் நெறைய உறவுகள் வந்து உங்க கூட வந்து டிராவல் பண்றதுக்கே வந்து அதிகமா யோசிப்பாங்க. ஸோ உங்ககிட்டலாம் பார்த்துக்கோங்க. அவங்க லைஃப்ல ரொம்ப அடுத்தவங்க மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வெல்விஷராவும் இருப்பாங்க. அவங்களுடைய இந்த 2 குணங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மரியாதை, மதிப்பு அடுத்தவங்க கிட்ட குடுக்குதோ, அத வந்து ஈகோன்ற ஒரு எண்ணமோ அத வந்து மைனஸ் பண்ணி குடுத்துருது. ஸோ இதெல்லாம் வந்து சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து செயல்பட்டாலே போதும். அவங்க வாழ்க்கையில நெறைய விஷயங்கள், நெறைய மாறுதல்கள் எல்லாம் உண்டாகும். ஸோ அமர்ந்த கோலத்துல இருக்கக்கூடிய சாந்த சொரூபமா இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை அதிகமாக வணங்குங்கள். ஸோ